கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நாங்கள் தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்கிறீர்கள், பயனடைகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அநேகர் பயனடைவதாக எனக்கு டெலிஃபோனிலேயும் மெசேஜ் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு விசேஷமான வேறொரு தலைப்பை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எழுப்புதல் 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 என்று சொல்லி நாங்கள் எழுப்புதலை குறித்து எல்லாரும் பேசுகிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் என்றால் என்ன, மெய்யான எழுப்புதல் என்றால் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு வேதத்திலிருந்தும் இதுல சரித்திரத்திலிருந்தும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுகிறேன். சரியா? நன்றாக கவனியுங்கள். அதாவது எழுப்புதல் என்றால் என்ன என்று அறியாமலேயே நாங்கள் எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் எழுப்புதல் என்று நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். எழுப்புதல் என்றால் என்ன என்பதை நான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு கொடுக்கிறதுக்கு விரும்புகிறேன். அதாவது அதாவது சபையின் வரலாற்றிலே 20ஆம் நூற்றாண்டு, அதாவது 1901 ஆரம்பித்த 20ஆம் நூற்றாண்டிலே இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கண்டது. மிகப்பெரிய எழுப்புதல்னா அதான் எழுப்புதல். அதுக்கு முன்னாலேயும் ஒரு எழுப்புதலும் இல்லை. இப்போ அந்த எழுப்புதல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் இப்போ எழுப்புதல் இல்லாம ஒரு ஸ்டேட்டஸ் டோக்கு வந்துட்டது. ஆனா எழுப்புதல் என்று நாங்கள் கண்டது அந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்தபடியினால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். டியூரிங் மை பீரியட் ஐ saw the revival. அப்பதான் எனக்கு ரிவைவல்னா என்ன அப்படிங்கிறது என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த ரிவைவல் எப்படி ஆரம்பித்தது, எங்கே ஆரம்பித்தது, எப்படி உலகமெங்கும் பரவினது, அந்த எழுப்புதலினுடைய மார்க்ஸ் ஆஃப் த ரிவைவல், அதான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது. வாட் ஆர் த மார்க்ஸ் ஆஃப் ரிவைவல், அந்த ரிவைவலுடைய மார்க்ஸ் என்னென்ன என்பதைத்தான் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக, ஆவியானவர் வழி நடத்துவதாக. அதாவது 1901ஆம் ஆண்டுதான் எழுப்புதல் என்கிற ஒரு காரியமே இந்த உலகத்திற்கு அறிமுகமானது. அதுக்கு முன்னால அது கிடையாது. மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அதிலே வேதாகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லாருடைய கரங்களிலும் கிடைக்கப்பெற்றது. அதற்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டிலே ஜான் கால்வின் என்பவர் சீர்திருத்தத்திலே கொஞ்சம் மாறுதல்களை கொண்டு வந்தார். அதிலே உருவானதுதான் பாப்டிஸ்ட் சர்ச். அப்பையும் அவர்கள் மெய்யான எழுப்புதலை காணவில்லை. சபை வளர்ந்தது, ஆனா என்ன வேகத்தில் அந்த சபை வளரணுமோ அந்த வேகத்தில் அந்த சபை வளரல. சபை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டே இருந்ததுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எப்படி ஒரு எழுப்புதலுக்கு பிறகு சபை எப்படி வளர வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு சரியான விளக்கமும் இல்லை, அப்படி வளரவும் இல்லை. ஆக அந்த நூற்றாண்டு, அதாவது 19ஆம் நூற்றாண்டு முடிவுக்கு வந்துவிட்டது. எழுப்புதல் உண்மையாகவே உலகத்திலே, மனித சமுதாயத்திலே, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஆரம்பமாகவில்லை. சரியான எழுப்புதல் எப்ப ஆரம்பமானதுன்னா 1901. இதற்கு காரணமாக இருந்ததும் ஒரு பாப்டிஸ்ட் மினிஸ்டர் தான். அவர் பேரு ஆர்ஜி ஸ்பர்லிங் என்று சொல்லுவார். அவருக்கு சில பாப்டிஸ்ட் கொள்கைகள், அதாவது பரிசுத்த ஆவியை பற்றின சில கொள்கைகள் அவருக்கு பிடிக்கவில்லை. ஆகினாலே அவர் தனியா போயிட்டார். என்ன சொல்லிட்டு போனாரு, நீங்க பரிசுத்தாவியை இப்படி ரிஜெக்ட் பண்றது நியூ டெஸ்டமென்டினுடைய கிறிஸ்டியானிட்டிக்கு அது ஒத்து வராது என்கிற ஒரு அடிப்படையில் அவர் விலகி போயிட்டார். அவர் விலகி போனதிலிருந்து அவருக்கு மிகவும் நெருங்கியவராக இருந்த டாமில்சன் அப்படின்ற ஒருவர், இவர் டென்னசி ஸ்டேட்ல அமெரிக்காவில இருந்தவர். அவர் 1903ஆம் ஆண்டு இந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவர். ஆனால் அவரும் எழுப்புதலை
பெரிய விதத்திலே அவரால் கொண்டு வர முடியவில்லை. அவரும் ஒரு மாதிரி ஒரு சாஃப்டா தான் போய் கொண்டிருந்தார். உண்மையான எழுப்புதல் எப்போ ஆரம்பமாயிற்று என்று சொல்லி இந்த சபை சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார் 1905ஆம் ஆண்டு ஒரே சமயத்தில் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் ஆப்பிரிக்காவிலும் ஒரே சமயத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. அமெரிக்காவில் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்ற பெயருடன் எழுப்புதல் ஆரம்பித்தது ஒரே நேரத்தில். நல்ல கவனிங்க, 3 இடத்துல. அது எங்கன்னா லாஸ் ஏஞ்சலிஸ் கலிபோர்னியாவில். அதே நேரத்தில் அதே டைம்ல வில்லியம் பிரையண்ட் என்று சொல்லப்படுகிற ஒருவராலே வேல்ஷ், அதாவது இங்கிலாந்து தேசத்திலே வேல்ஷிலே ஒரு ரிவைவல் ஆரம்பித்தது. இதையெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த பிரேக் த்ரூ இல்லை. ஆப்பிரிக்காவிலிருந்து ஒருவர் வந்தார். அவருடைய பெயர் வில்லியம் ஜே சேமார் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் உண்மையாகவே இந்த ரிவைவல், த பென்டிகாஸ்டல் ரிவைவலை அவர்தான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். He is not an American. He is an African American preacher living in Los Angeles, California. அவர் அசுசா ஸ்ட்ரீட் என்கிற இடத்திலே ஒரு குட்டி சபை, குட்டி சபைன்னு சொல்றதா, அதாவது பேஸ்மெண்ட் சபைன்னு வச்சுக்கோங்க. 7 பேர் தாங்க மெம்பர். ஆனா இந்த 7 பேருக்குள்ளும் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்த பொழுது அவர்கள் எங்களுக்கு எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லி மிகவும் உற்சாகமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பாரமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். உபவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லி. அவர்களுக்கு அப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி சரியான விளக்கம் கூட தெரியாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்நிய பாஷைகளை பேசுவதனால் என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா இவர்கள் எல்லாருமே பாப்டிஸ்ட் ஆளுநர். இவர் ஆனால் 7 பேருடனே கூட விடாப்பிடியா ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அசுசா ஸ்ட்ரீட் என்கிற ஒரு இடத்துல, அதாவது அந்த தெருவிலே ஒரு பேஸ்மெண்ட்ல. ஒரு நாள் பெந்தேகோஸ்தே நாளிலே வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ பென்டிகாஸ்ட், அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் மேலறையில் கூடியிருந்த பொழுது எப்படி ஒரு ரிவைவல் அல்லது பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் வந்ததோ அதை போலவே இவர்கள் கூடியிருந்து ஜெபித்த அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்துச்சியா. அவர்கள் 7 பேரும் ஒரே நேரத்தில் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளிலே பேச ஆரம்பித்தார்கள். 7 பேரும் ஒரே சமயத்தில். அதிலே 3 பேர் பிளாக்ஸ் என்று நினைக்கிறேன், 4 பேர் ஒயிட்ஸ். அங்குதான் இந்த ரிவைவல் பிரேக் அவுட் ஆச்சு. எப்படி பிரேக் அவுட் ஆச்சு? பெந்தேகோஸ்தே நாளிலே என்ன நடந்ததோ அதுவே திரும்ப ரிப்பீட் ஆனது மாதிரி இந்த 7 பேர் மத்தியிலே அவர்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷைகளிலே பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதை யாராலையும் தடுக்க முடியவில்லை. அவர்கள் இதை தொடர்ந்து ஜெபித்து இதை கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். ஆகையினாலே இப்படித்தான் பெந்தேகோஸ்தே ரிவைவல் ஆரம்பித்தது. எப்பொழுது 20ஆம் நூற்றாண்டிலே பெந்தேகோஸ்தே நாளிலே எப்படி ரிவைவல் ஆரம்பித்ததோ அதை போலவே இட்ஸ் ரெப்படிஷன் ஆஃப் த பென்டிகாஸ்டல் டே என்று கூட சொல்லுவார்கள். இது எல்லா ஊழியக்காரங்களுக்கும் தெரியுங்க. இது தெரியாம எல்லாரும் மறைச்சு வச்சிருக்கிறாங்களே தவிர, வெளியில பேசாம அதை மறைக்கிறாங்களே தவிர, எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இது தெரியும். அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்றால் பெந்தேகோஸ்தே விசுவாசியாக இருக்கிற அல்லது ஊழியக்காரராக இருக்கிற எல்லாருக்குமே இது தெரியும். இது தெரியாதவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது. அவர்கள் மறுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்றுதான், அவர்கள் வேண்டும் என்று மறுக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதிலே ஆரம்பித்த அந்த ரிவைவல் உடனடியாக லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து வெஸ்லி அதாவது அங்கே ஹோலினஸ் மூவ்மெண்ட் என்று சொல்லி வேல்ஸ் ரிவைவல் என்று சொல்லுவார்கள். அங்கே ஹோலினஸ் மூவ்மெண்ட் என்று சொல்லி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதனை வில்லியம் பிரையண்ட் என்கிறவர் அதை ஆரம்பித்தார். அவர்களுக்கு இந்த செய்தி போனது.
அப்ப அவர்களும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்ப அவர்களும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், இவர்கள் எல்லாருமே பேப்டிஸ்ட் டினாமினேஷனை சார்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்து இந்த எழுப்புதலுக்கு தொடங்கி வைத்தார்கள். அவர்களால் தங்களை தாங்களே அடக்கிக் கொள்ள முடியவில்லை. சபைகள் அவர்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்தது. ஆனால் அவர்களை ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை எப்படிங்க சும்மா இருக்க விடுவார்? ஏன்னா இதுதான் லாஸ்ட் டே ரிவைவல் என்று எல்லாருக்கும் தெரிகிற பிரகாரமாக அது பப்ளிக் ஆச்சுங்க. ஒரே நேரத்தில் அதே நேரத்தில் ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்துல இது கொஞ்சம் ஒரு 10 வருஷம் இது போய் கொண்டிருந்தது. ஊழியங்கள் பெருக ஆரம்பித்தது, சபைகள் பெருக ஆரம்பித்தது, விசுவாசிகள் பெருக ஆரம்பித்தார்கள். 1917ஆம் ஆண்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிபிஎம் என்று சொல்லுகிற ஒரு பென்டிகாஸ்டல் மிஷன், அதனுடைய ஃபவுண்டர் பாஸ்டர் பால் ஆரம்பித்தார். பெந்தேகோஸ்தே ரிவைவல். அவர் பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு சிலானை, அதாவது கொழும்புவை தலைமையாக கொண்டு இந்த எழுப்புதலுக்கு காரணமாக ஆரம்பித்து சிலான் பென்டிகாஸ்டல் மிஷனை ஆரம்பித்தார். நான் இதை அருமையான சகோதர சகோதரிகளே, தமிழ் ஜனங்களே, உங்களுக்கு நான் இதை ஒரு பெரிய சாட்சியாக நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு இதை சொல்லுகிறேன். தயவு செய்து சிபிஎம் என்றால் அவர்கள் ஒரு மாதிரி சபை, வெள்ளையும் சொல்லையுமா தான் இருப்பாருங்க, நாங்க தான் நல்ல சபை, பரிசுத்தம் உள்ள சபை, நாங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போறோம், இப்படியெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க அவங்களை பத்தி சில தவறான எண்ணங்களை, கொள்கைகளை நீங்கள் வைத்திருக்கலாம். இது எல்லாம் பின்னாலே வந்தவர்கள் செய்த தவறு. ஆனால் இதை ஆரம்பித்த பாஸ்டர் பால் ஒரு தவறும் செய்தவில்லை. எல்லாராலும் பரிசுத்தவான் என்று விளங்கப்பட்ட ஒரு பெரிய அருமையான ஊழியக்காரன், சிலான் பென்டிகாஸ்டல் மிஷனை ஸ்தாபித்தவர். நான் சுருக்கமாக அது இன்றைக்கு எவ்வளவு தூரம் உலகமெங்கும் பெருகி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன். திரும்பவும் சிலான் பென்டிகாஸ்டல் மிஷன் என்பது சிலானை தலைநகராக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பெந்தேகோஸ்தே ஊழியம் உலகமெங்கும் பரவ ஆரம்பித்து விட்டது. உலகமெங்கும் ஐரோப்பாவிலே இன்னைக்கு எத்தனையோ சிபிஎம் சபைகள் இருக்கிறது. இங்கிலாந்திலே எத்தனையோ சிபிஎம் சபைகள் இருக்கிறது. இந்தியாவிலே எத்தனையோ சிபிஎம் சபைகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது சிபிஎம் சபை என்று இல்லாமல் டிபிஎம் என்று சொல்லி சபைகளை வைத்து பெயரிட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ஆரம்பம் சிபிஎம் மிஷன், சிலான் பென்டிகாஸ்டல் மிஷன். எனக்கெல்லாம் உற்சாகமா இருக்குதுங்க. தமிழ் அங்க ஆரம்பிச்சதுங்க, எவ்வளவு அற்புதமா இருக்குது பாருங்க. அங்கே ஆரம்பிச்ச இந்த ஊழியம் உலகமெங்கும் பிரசித்தி பெற்று இன்றைக்கு உலகமெங்கிலும், திரும்பவும் உங்களுடைய சாட்சிக்காக, உங்களுக்கு தெரிவித்த அறிவுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன், உலகமெங்கிலும் 7000 சபைகள் இருக்கிறது. 7,000 தெரியுமா உங்களுக்கு? என்னமோ சிபிஎம்னா வெள்ளையும் சொல்லையுமா என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் சிபிஎம் இல்லைங்க. நான் சிபிஎம்முக்கு சபைக்கு போயிருக்கிறேன். ஆனா நான் அதை சிபிஎம் என்னுடைய சபை நான் சொல்றதும் இல்லை. ஆனால் சிபிஎம் சபையை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். ஏன், சிபிஎம்ல ஆரம்பத்திலே பாஸ்டர் பாலோடு இருந்த 5 முதிர்ந்த ஊழியக்காரர்களை எனக்கு நன்றாக தெரியும். அதிலே ஒருவர் பாஸ்டர் ஜி சுந்தரம். அவர் சென்னையிலே வந்து சபையை ஸ்தாபித்தார். இன்றைக்கு அந்த சபையிலே 70,000 பேர் இருக்கிறார்கள். எப்படி? பாஸ்டர் பாலுடைய சிஷ்யன் பெஞ்சமின் செல்வரத்னம். அவர் இங்கிலாந்திலே போய் வேத கல்லூரியிலே படித்துவிட்டு பிரான்சிலே ஊழியம் ஆரம்பித்து ஒரு பிரெஞ்சு லேடியை அவர் திருமணமும் செய்து ஊழியத்திலே அங்க பெரிய பெரிய சபைகளை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய பெயர் பெஞ்சமின் செல்வரத்னம்.
எனக்கு அவரை மிகவும் நெருக்கமாகவே தெரியும். சமீபமே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் தான் அவர் இறந்து போனார். அவருடைய மனுஷி ஒரு பிரெஞ்சு லேடி. இன்றைக்கும் எனக்கு அவர்களோடு தொடர்பு இருக்கிறது. இதை போல பாஸ்டர் ஆல்வின் என்று இப்படி அநேக சபைகள், அநேக ஊழியக்காரர்கள் சபைகளை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த சிபிஎம் சபைகளை குறித்து இவர்கள் கேவலமான ஒரு பிக்சரை கொடுத்து பேசுவது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இல்லாமல் இருக்குமானால் இன்றைக்கு உலகமெங்கிலும் 7000 சபைகளை எப்படிங்க சாதிக்க முடியும்? இதுல இன்னொரு பெரிய அற்புதமான ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால் நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். அமெரிக்காவிலே வாஷிங்டன் டிசியிலே ஒயிட் ஹவுஸ் என்று எல்லாருக்கும் தெரியும். அது பிரசிடென்ட் மாளிகைங்க. இதை கூட தெரியாம யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. அதே அமெரிக்காவிலே பிலடெல்பியா அவென்யூவிலே எங்கே ஒயிட் ஹவுஸ் இருக்கிறதோ அதே தெருவிலே 3 பிளாக்குகள் தள்ளி ஒரு சிபிஎம் சபை இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அதை நான் பார்த்திருக்கிறேன், அங்க சென்றிருக்கிறேன். ஒயிட் ஹவுஸ்ல இருந்து 3 பிளாக் தான், அதே தெரு, பிலடெல்பியா ஸ்ட்ரீட். என்னங்க கர்த்தர் என்ன அந்த சபையை என்ன விளையாட்டை உருவாக்கினாரா? அப்படி யாராவது சொன்னா உண்மையிலேயே அவர்கள் தவறாக பேசுகிறார்கள் என்பதுதான் என்னால சொல்ல முடியும். அதுக்கு மேல நான் வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. அன்னைக்கு இன்னைக்கு அந்த சபை அங்க இருக்குதுங்க. வாஷிங்டன் டிசி பிலடெல்பியா தெரு. நான் போயிருக்கிறேன் அந்த சபைக்கு. இதுதான் இவர் ஆரம்பித்த 1917 இவர் ஆரம்பித்து வைத்த பென்டிகாஸ்டல் ரிவைவல். இலங்கை முழுவதும் பரவிற்று, இந்தியா முழுவதும் பரவிற்று, கேரளாவில் பரவிற்று, எத்தனை இடங்களில் பரவி அது பெரிய பெரிய சபைகளை உருவாக்கினது என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று நான் அறிய முடியவில்லை. திரும்பவும் சொல்லுகிறேன், இதெல்லாம் பென்டிகாஸ்டல் ரிவைவல். இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்கப் போவது என்னவென்றால், ரிவைவல் என்றால் என்ன என்று சொல்லுகிறேன். எப்படி இந்த ரிவைவல் ஆரம்பித்தது, எப்படி இந்த ரிவைவல் உலகமெங்கிலும் பரவுவதற்கு காரணமாக இருந்தது. இது வேற சபைகள் இல்லை, பாப்டிஸ்ட் கிடையாது, பிரெஸ்பிட்டேரியன் கிடையாது, மெத்தடிஸ்ட் கிடையாது, வெஸ்லியன் கிடையாது, யுனைடெட் சர்ச் கிடையாது, எந்த சபையும் கிடையாதுங்க. இந்த பென்டிகாஸ்டல் ரிவைவல் தான் உலகத்தையே அசைத்தது 20ஆம் நூற்றாண்டில். இந்த பென்டிகாஸ்டல் ரிவைவல்ல தான் உலகமெங்கிலும் பெரிய பெரிய மிஷனரி கூட்டங்கள் நடைபெற்றது, சுவிசேஷ கூட்டங்கள் நடைபெற்றது. இவைகள் எல்லாவற்றிற்கும் வீடியோ ஆடியோ சாட்சிகளை நான் வைத்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன், மொத்தத்தையும் ஒரே மாதிரி சொன்னா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், பரிசுத்த ஆவி இல்லாமல் எழுப்புதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏன் பாப்டிஸ்ட் சபை அப்பொழுது எப்படி இருந்ததோ அதை போலவே இன்றும் இருக்கிறது என்றால், அவர்கள் பெந்தேகோஸ்தே அனுபவமான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் ஆரம்பம் செகண்ட் பென்டிகாஸ்ட் என்று சொல்லப்படுகிற அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல். இது நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல், AZUSA ஸ்ட்ரீட் ரிவைவல் என்று சொல்லி இன்டர்நெட்ல போய் பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க. நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? கூகுள் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்வது என்ன, எவ்வளவு உண்மை என்று. அங்கே ஆரம்பித்த பெந்தேகோஸ்தே ரிவைவல் எப்படி ஆரம்பித்தது? இட்ஸ் a second Pentecost என்று சொல்லப்படுகிறது. பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே முதலா 4 வசனங்களிலே நடைபெற்றது, அப்படியே திரும்பவும் நடைபெற்றது. யாரும் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை பற்றி கற்றுத்தரவில்லை. அவர்கள் எங்களுக்கு வல்லமை வேண்டும், எங்களுக்கு எழுப்புதல் வேண்டும் என்று விடாப்பிடியாக ஜெபித்ததனுடைய ரிசல்ட் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் அங்க கூடியிருந்த 7 பேர் மேலே இறங்கினார், வல்லமையாக இறங்கினார். அனைவரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசினார்கள் என்று சரித்திரம் பறைசாற்றுகிறது. அங்கே ஆரம்பித்த அந்த ஸ்பார்க் ஆஃப் ரிவைவல், எழுப்புதலின் துளி உலகமெங்கிலும் 20-30 ஆண்டுகளுக்குள் பரவிவிட்டவையா. அந்த 20ஆம் நூற்றாண்டிலே 1951ஆம் வருஷம் பிறந்து
20-30 வருடங்கள் இந்த எழுப்புதலை நான் கண்டதினாலே இவ்வளவு உற்சாகமாக என்னால் பேச முடிகிறது. இந்த எழுப்புதலில் இருந்து உருவானவர்கள் தான் கேத்ரின் குல்மன் என்கிற பெந்தேகோஸ்தே எழுப்புதலை கொண்டு வந்த கனடா நாட்டைச் சேர்ந்த ஒரு ஸ்திரீ, கேத்ரின் குல்மன். அந்த கேத்ரின் குல்மனுக்கு பிறகு எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவர் தான் பென்னி ஹின். பென்னி ஹின் கேத்ரின் குல்மனை கண்டுதான் இவர் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். இதற்கு இடையில் அநேக பென்டிகாஸ்டல் ஊழியக்காரர்கள் எழும்பினார்கள். என்னால் பெயர்களை வரிசையாக சொல்லிக் கொண்டு போக முடியும், சொல்லுகிறேன், இப்பயும் சொல்லத்தான் போறேன். வில்லியம் பிரனான் உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதங்களை நடப்பித்த ஒரு ஊழியக்காரன், பெந்தேகோஸ்தேக்காரர். பெந்தேகோஸ்தே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளங்களோடு பெற்றவர். அவரை பற்றி இன்னும் தெரிய வேண்டுமானால் யூடியூப்ல போய் வில்லியம் பிரனான் என்று அடிங்க, தன்னால வரும். 16 பேரை மரித்தோர்களை உயிரோடு எழுப்பின பெந்தேகோஸ்தே ஊழியர். 16 பேர். அவர் 1926ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நான் விட்டுறேன், ஊழியத்திற்கு வந்து 1957 வரைக்கும் ஊழியம் செய்து அவர் மரித்து போனார். அவர் உலகத்தை தலைகீழாக திருப்பினார். அற்புதங்கள், அடையாளங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோமே, தீர்க்க தரிசனம், இதை விட 100 மடங்கு அற்புதமான தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லிக் கொண்டு போகிறேன் என்றால் உங்களால் நீங்க நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியல. ஒரு தடவை கூட முகமுகமாய் பார்க்காதவர்களை குறித்து அவர்களுடைய சரித்திரத்தை சொல்லுவார், வியாதியை சொல்லுவார், எதற்காக வந்தீர்கள் என்று சொல்லுவார், இப்பொழுது இயேசு குணமாக்குகிறார் என்று சொல்லுவார், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பீ ஹீல்ட் என்று சொல்லுவார். அவர்கள் குணமடைந்து போய்விடுவார்கள். இதை கண்ணால் பார்த்தவன் நான், வில்லியம் பிரனான். பயங்கரமான தீர்க்கதரிசி. அமெரிக்கா தேசத்தை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் துளி கூட பிசகாமல் நிறைவேறிற்று. இதெல்லாம் நான் சொல்லிட்டு போனேன்னா எனக்கு நேரங்க. திரும்பவும் சொல்கிறேன், அவருடைய பெயர் வில்லியம் பிரனான். அவர் எப்படிப்பட்ட ஊழியர்? பென்டிகாஸ்டல் அந்நிய பாஷை பேசி பெந்தேகோஸ்தே அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவியை பெற்று வரங்களை பெற்று ஊழியம் செய்த ஒரு பெந்தேகோஸ்தே ஊழியர். அவரால் உற்சாகம் அடைந்தவர் தான் ஓரல் ராபர்ட்ஸ். அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து அவர் ஊழியத்திற்கு வந்தார். அவர் 11 வயதிலே தன்னுடைய வயல்வெளிகளிலே அவர் தகப்பனாருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை சந்தித்தார். அவருடைய சாட்சியும் யூடியூப்ல இருக்குது, போய் பாருங்க. ஓரல் ராபர்ட்ஸ். இன்றைக்கு அவர் பெரிய மிஷனரி, பெரிய யூனிவர்சிட்டியை கழிச்சு ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி என்று வைத்து ஆயிரக்கணக்கான ஊழியர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது என்ன? பென்டிகாஸ்டல் ரிவைவல், பரிசுத்த ஆவியின் ரிவைவல். பரிசுத்த ஆவியை பெற்றார், அந்நிய பாஷைகளை பெற்றார், அந்நிய பாஷைகளை பேசினார், வரங்களை பெற்றார், உலகத்தை அசைத்தார், அமெரிக்காவையே அசைத்தார். இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவிலே திருவனந்தபுரத்திலே கேரள மாநிலத்திலே ஒரு அசைவை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு சென்னை பட்டணத்திலே கொண்டு வந்தார். இதையெல்லாம் நான் பார்த்திருக்கேங்க, அவங்க வீடியோக்கெல்லாம் என்கிட்ட இருக்குதுங்க. இதற்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியின் எழுப்புதல். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை வாயில பேசுறதுக்கே வாய் கூசுற மாதிரி பேசிக்கிட்டு எழுப்புதல் வரும், எழுப்புதல் வரும், எழுப்புதல் வரும்னா எங்க இருந்தே வரும்? எழுப்புதல் நாயகனாகிய பரிசுத்த ஆவியை வேண்டாம் என்று ஓரங்கட்டிட்டீங்க. சபையிலிருந்து தூக்கி வெளியில போட்டுட்டீங்க. பரிசுத்தாவிய நீர் வெளியில இரும், நாங்க எங்க இஷ்டத்துக்கு சபையை நடத்துறோம், சும்மா இங்க வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லி தூக்கி வெளியில போட்டுட்டீங்க. ஆனா எழுப்புதலாம் எங்க இருந்தே வரும். எழுப்புதல் எழுப்புதல் என்னன்னு தெரியுமா? இன்னும் சொல்லி முடிக்கல. இது ஓரல் ராபர்ட்ஸ். இதற்கு இடையில் வில்லியம் பிரனானுக்கும் ஓரல் ராபர்ட்ஸுக்கும் இடையில் வந்தவர் தான் ஏ ஆலன். அந்த மனுஷன் அவர் வைத்திருந்த ஊழியத்திற்கு பெயரே மிராக்கிள். அற்புதங்களை உழுப்புவாருங்க, அத்திப்பழத்தை உழுப்புற மாதிரி உழுப்புவார்.
வீல் சேர்ல சும்மா ஒரு 100 பேரை கொண்டு வருவாங்க. இதுக்கெல்லாம் வீடியோ இருக்குது. 100 பேரை கொண்டு வருவாங்க. எல்லாரையும் வீல் சேர்ல இருந்து எழுப்பி விட்டு வீல் சேர் எல்லாம் தூக்கி ஒரு கண்டெய்னர்ல போட்டு கொண்டு போய் டம்ப் பண்ணுவாரு. எஸ் சார், நடந்த சம்பவங்கள் வீடியோ இருக்கிறது. ஆனால் இப்பொழுது எழுப்புதல் 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 என்று எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எழுப்புதல் என்றால் என்னவென்று தெரியாமல். அருமையான சகோதர சகோதரிகளே, இவர்கள் தான் எழுப்புதலை கொண்டு வந்தவர்கள். ஓரல் ராபர்ட்ஸ், ஏ ஆலன், அதற்கு பிறகு அவரிடத்திலே ஊழியக்காரனாயிருந்த டான் ஸ்டூவர்ட். ஓரல் ராபர்ட்ஸ் டல்சா ஒக்லஹோமா என்கிற இடத்திலே அவர் இந்த பிரேயர் டவரை கட்டி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதே இடத்தில் இருந்து இன்னொரு ஊழியக்காரர் T.L. ஆஸ்போன், எல்லாத்தையும் போய் இன்டர்நெட்ல அடிச்சு பாருங்க. T.L. ஆஸ்போன் பெந்தேகோஸ்தே எழுப்புதல் வீரர், இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். மதுரையிலே தமுக்க மைதானத்திலே அவர் கூட்டங்களை நடத்தினார். நான் அங்கே இருந்தேன். என்ன அற்புதங்கள்! எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு இந்தியாவில் இத்தனை சபைகள், ஆயிரக்கணக்கான சபைகள் உருவாக்கி இருக்கிறது என்றால் இதற்கு காரணம் T.L. ஆஸ்போன், ஓரல் ராபர்ட்ஸ் என்கிற போன்ற மிக பிரசித்தி பெற்ற பெந்தேகோஸ்தே ஊழியர்கள். ஒரு பாப்டிஸ்ட் ஒன்னையும் கொண்டு வரல, மெத்தடிஸ்ட் ஒன்னையும் கொண்டு வரல, பிரெஸ்பிட்டேரியன்ஸ் ஒன்னையும் கொண்டு வரல, யுனைடெட் சர்ச் ஒன்னையும் கொண்டு வரல, எந்த சபையும் கொண்டு வரவில்லை. பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர்கள் தான் கொண்டு வந்தார்கள். இதை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். அப்புறம் நான் வாலிபனான பிறகு மோரிஸ் செருல்லோ என்று லாஸ் ஏஞ்சலிஸ் கலிபோர்னியாவில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் இந்தியாவுக்கு வரும் பொழுது அவருக்கு 29 வயசு. நான் அப்பொழுதுதான் கல்லூரி முடித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது இந்த அவருக்கு ஒழுங்கு செய்யப்படுற அந்த கூட்டங்களிலே நானும் பங்கெடுத்திருக்கிறேன். அந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்வதற்கு உதவியும் செய்திருக்கிறேன். என்ன அற்புதங்கள்! பெந்தேகோஸ்தே ரிவைவல். வித்வுட் பென்டிகாஸ்ட் நோ ரிவைவல். ரிவைவலை பத்தி பேசாதீங்க. பரிசுத்தாவியின் அபிஷேகமும் அந்நிய பாஷை அடையாளமும் வரங்களும் பரிசுத்தாவியின் வரங்களை பற்றி நீங்கள் மறுதளிப்பீர்கள், வேண்டாம் என்று ஒதுக்குவீர்கள். ஆனால் தயவு செய்து எழுப்புதலை பற்றி பேசாதிருங்கள். அது நல்லது. ஏன் உங்களை நீங்களே கெடுத்துக் கொண்டிருக்கிறீங்க? பேசாதீங்க. நீங்க பேசுற எழுப்புதல்ங்கிறது கிடையாது. எழுப்புதல் அது வரவும் வராது. அப்படி ஒரு எழுப்புதல் இந்த கடைசி காலத்துல, அது இந்த காலத்துல வரவே வராது. சும்மா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்னால ஒரு உலகம் பூரா ஒரு பெரிய எழுப்புதல், நோ வே, நோ வே, நோ வே, வராது. சும்மா பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பிரயோஜனம் இல்ல. இதெல்லாம் நீங்க ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்கள். மோரிஸ் செருல்லோ இப்பதான் மரிச்சு போனாரு 2 இயர்ஸ் முன்னால. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு 11 வயது. அப்பொழுது இந்த தேர்ட் போன் பெராலிசிஸ் என்று சொல்வார்கள். அதாவது கோழிக்கால் வளைஞ்சிருக்கிறதை போல அவளுக்கு அந்த கால் இருக்கும். மனுஷன் அருமையான பெற்ற குழந்தை. அவளை மோரிஸ் செருல்லோ என்கிற ஊழியக்காரர் சுகமாக்கினார். என் கண்ணால பார்த்தேன். ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டார். வில்லியம் பிரனாம், அவரு கீழே இருந்த ஊழியக்காரர்கள் ஒருவரான பால் ஆசிர் லாரி, இந்தியர். நல்ல கவனிங்க, இந்தியர். பால் ஆசிர் லாரி. இந்த பேரெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. வில்லியம் பிரனாமுடைய ஊழியத்தை அப்படியே தலைமையில் சுமந்து இந்தியாவிலே ஊழியத்தை ஸ்தாபித்தவர். அவர் சென்னையிலே ஒரு கூட்டம் நடத்தினார். அப்பொழுது எனக்கு அப்பதான் வாலிப வயசு. இன்னும் சொல்ல போனா அந்த பாலாசிர் லாரியுடைய மகன் தேவாசிர் லாரி என்று அவருடைய பெயர். அவர் என்னுடைய கிளாஸ்மேட். என்னோட கூட கல்லூரியில் 5 வருஷம் படிச்சார். அவங்க அப்பா தான் நான் சொல்றேன் இந்த பாலாசிர் லாரி. பெந்தேகோஸ்தே எழுப்புதல் வீரர் இந்தியாவிலே தோன்றின தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த பெந்தேகோஸ்தே எழுப்புதல் வீரர் பால் ஆசிர் லாரி. அவர் சென்னை பட்டணத்திலே கூட்டம் நடத்த பொழுது 1 வாரம் நடத்தினார் என்று நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அதாவது
மெட்ராஸ்ல ஓடுது பாருங்க அந்த மெட்ரோ ரயில், அது பூரா ஏறினீங்கன்னா இவரை பத்தி தாங்க பேசுவாங்க. எங்க அதுல கேட்டிருக்கிறேன், மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கிறேன். எப்படி ஐயா இந்த ரிவைவல்? Pentecostal revival. Without Pentecostal revival, no revival at all. At all, at all, at all. No revival. There is nothing called the Baptist revival. There is nothing called the Presbyterian revival. There is nothing called the Methodist revival. There is nothing called Wesleyan revival. But there is something called Pentecostal revival. ஹலோ, ரிவைவல் என்றாலே பென்டிகாஸ்டல். பென்டிகாஸ்டல் ரிவைவல் இல்லையா? சரி, இதற்கு இடையில் வந்த ஊழியக்காரர் தான் டாக்டர் பண்டிதர் பில் கிரஹாம். உடனே எவ்வளவு சொல்லுவாங்க அவர் பேப்டிஸ்ட், உண்மைதான். ஆனால் அவருடைய ஒரே ஒரு இன்சிடென்டை மாத்திரம் நான் சொன்னால் உங்களுக்கு வழங்கும் என்று நினைக்கிறேன். அவரும் பேப்டிஸ்ட் மினிஸ்டர். அவர் வில்லியம், அவர் பேர் பில்லி கிரஹாம், தெரியும் என்று நினைக்கிறேன். இப்ப சமீபத்தில் தான் மறிச்சு போனாரு, 99 வயசுல மறிச்சார். அவரோடு கூட நான் முதலாவது சொன்ன இந்த ஓரல் ராபர்ட்ஸ், இந்த 2 பேரும் இங்கிலாந்து தேசத்திலே லண்டன் மாநகரத்திலே 2 பேரும் ஒரே மேடையிலே தோன்றி ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி கூட்டத்திலே பேசினார்கள். அப்ப 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வயசு. உலகம் அதுவரையிலும் காணாத கூட்டத்தை அந்த லண்டன் குருசேட் கண்டது. எவ்வளவு தெரியுமா அட்டெண்டன்ஸ்? நீங்க நம்பினாலும் நம்பாருங்க, நம்பாட்டாலும் போங்க, எனக்கு அதை பத்தி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நடந்தது, கர்த்தருக்கு தெரியும். நான் சொல்றேன் 11 million people. 11 million, not 1 million, 2 million, sorry, 1.1 million, I'm sorry, 1.1 million people ஒரே கூட்டத்துக்கு லண்டன் மாநகரத்தில். அந்த பில்லி கிரஹாமுக்கும் ஓரல் ராபர்ட்ஸுக்கும் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். 2 பேரும் அந்த கூட்டத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே பில்லி கிரஹாம் உடனே பிளைட் எடுத்து இன்னொரு கூட்டத்துக்கு அவர் வேற ஒரு ஊருக்கு போக வேண்டியது இருந்தது. அப்போ அன்றைக்கு இரவு 2 பேரும் ஒரே ஹோட்டல்ல தான் படுத்திருக்கிறாங்க. ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு அறையில, பில்லி கிரஹாம் ஒரு அறையில். ஆண்டவர் பில்லி கிரஹாம் ஓரல் ராபர்ட்ஸ் கிட்ட பேசுறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீ உடனே எழுந்து போய் நாளை காலையில் அந்த பிளைட்ல பில்லி கிரஹாம் போக வேண்டாம் என்று நீ சொல் என்று சொன்னார் ஆவியானவர். அப்ப பில்லி கிரஹாம் சொன்னாரா, ஆண்டவரே, அவருக்கு பெந்தேகோஸ்தேல நம்பிக்கை கிடையாது. ஆவியானவர் சொன்னாருன்னு சொன்னா ஒத்துக்கொள்ள மாட்டார். என்ன போய் சொல்ல சொல்றீங்களா? போய் சொல்லு என்று ஆண்டவர் கட்டளை இட்டார். இவரும் போய் சொல்லிட்டார். சொல்றதுக்காக போனா பில்லி கிரஹாம் சொன்னார், இந்த மாதிரி போகாதீங்க, நீங்க போற பிளைட் ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாரு, சோ டோன்ட் கோ அப்படி என்று சொல்லிவிட்டார். டோன்ட் கோ என்று ஓரல் ராபர்ட்ஸ் பில்லி கிரஹாம் கிட்ட சொல்றார். அப்ப பில்லி கிரஹாம் சொன்னாரா, இந்த பாருங்க, ஐ எம் கோயிங் ஃபார் காட்ஸ் மினிஸ்ட்ரி. இதுதான் பேப்டிஸ்ட், இதுதான் பென்டிகாஸ்டுக்கும் பேப்டிஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம். நான் போறது காட்ஸ் மினிஸ்ட்ரி. அவர் என்னுடைய ஊழியத்துக்கு என்னை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பார். இதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினாலே அந்த பிளைட்ல தான் போவேன் என்று பிடிவாதமா இருந்துட்டாங்க. ஓரல் ராபர்ட்ஸுக்கு வேதனை. ஏன்னா இவர் தீர்க்கதரிசி, அபிஷேகம் பெற்றவர், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் போக வேண்டாம்னு சொல்லு. அவர் போவேன்னு ஒத்த காலில் நிற்கிறார். ஆண்டவரேன்னு சொன்னா விட்டுடு அப்படின்ட்டார். பில்லி கிரஹாம் போனார், பிளெயின்ல ஏறினார். பிளெயின் ஏறி 3 நிமிடங்களுக்குள்ளாக, நல்ல கவனிங்க, 3 நிமிடங்களுக்குள்ளாக நடுவானத்தில் பிளேன் எரிமலையை போல எரிகுண்டை அக்கினி குண்டை போல மாறிவிட்டு எரிய ஆரம்பிச்சிட்டுங்க நடுவானத்தில். And Billy Graham is there, right inside the plane. அப்ப பில்லி கிரஹாம்
ஏர்போர்ட்ல தான் நிக்கிறாரு. அவர் அனுப்பிச்சு விட்டு ஐயோன்னு சொன்ன உடனே, ஆண்டவரே சேவ் பில்லி, சேவ் பில்லி, சேவ் பில்லி என்று உறக்க கத்தி அழுதார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். பத்திரமாக அந்த பிளேன் திரும்பி வந்தது. ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினது. ஓடுறார் பில்லி கிரஹாம், ஐம் சாரி, ஓரல் ராபர்ட்ஸ் பிளேனை நோக்கி ஓடுகிறார். Where is Billy? Where is Billy? கர்த்தருடைய ஊழியக்காரர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பில்லி கிரஹாம் நல்ல உயிரோடு கூட அந்த அக்னியிலே மாட்டாதபடிக்கு ஏரோப்ளேனில் இருந்து குதித்து வெளியே வருகிறார். இரண்டு பேரும் கட்டி பிடித்துக் கொண்டார். ஆண்டவரே எனக்கு நன்றி என்று பில்லி ஓரல் சொன்னார். அப்போ பில்லி கிரஹாம் சொன்னாராம், ஓரல், I was not believing the baptism of the Holy Spirit. I was not believing speaking in tongues. I was not believing prophecies. I was not believing visions. But now I know everything is a fact. There is baptism of the Holy Spirit with the evidence of speaking in tongues. There is gifts of prophecy which I saw you operating it right in front of me. I believe all those things. I'm sorry I did not believe all these days. பில்லி கிரஹாம் ஒப்புக்கொண்டார். அப்ப ஏன் நீங்க இந்த அபிஷேகத்தை பெற மறுக்கிறீங்கன்னு சொன்னார். எனக்கு அந்த கிருபையை ஆண்டவர் தரல. ஆனால் அதுக்கு எதிரானவன் அல்ல. என்னோடு ஆவியானவர் இருந்து என்னை வழிநடத்துகிறார் என்பதை எனக்கு தெரியும். நான் எனக்கு அந்த அழைப்பிலே நான் இருந்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் இருந்து விட்டார். இதுதான் உண்மையா நடந்த சம்பவம். Even Billy Graham, who is a Baptist preacher, accepted and agreed that there is Pentecostal revival, there is speaking in tongues, there is gifts of Spirit and gifts of prophecy. All of them are true because I accept it and I believe because it is in the Bible. என்று ஒத்துக்கொண்டார். ஆனா மற்றவங்க இருக்காங்க பாருங்க, பெரிய இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் அதை பத்தி ஒரு நாள் கூட குறைவாக பேசவே இல்லை. இன்னும் எத்தனை ஊழியக்காரர்கள் எழுப்பினார்கள் என்று ஒரு தெரியுமா? Catherine Coleman, she was a Canadian. போட்டு பாருங்க இன்டர்நெட்ல. She was a woman who shook the world. அற்புதங்களை அப்படி செய்து காட்டினார்கள். பிணியாளிகளை அப்படி சுகப்படுத்தினார்கள். And she always says it's the power of the Holy Ghost. I'm doing all these things. அவர் மரிப்பதற்கு முன்பாக பில்லி கிரஹாம், பென்னி ஹின் அவர்களை சந்தித்து அவர்களோடு கூட ஜெபித்து இவர் ஊழியத்தில் தரிசனத்தை பெற்று இவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். உடனே தயவு செய்து என்கிட்ட இப்ப பில்லி ஹின் தான் ஒரு ஊழியம் செய்யலன்னு என்கிட்ட வந்து கேட்காதீங்க, பேசாதீங்க. I am not interested in answering that question. I am not a judge. I am not going to answer you that question. But everybody knows about Benny Hinn. சரி, கனடாவில் இருந்த இன்னொரு ஊழியக்காரர் சென்ட் கேத்தரின்ஸ்ல இருக்கிறார், பீட்டர் எங்க்ரன். இந்தியாவுக்கு வரும்பொழுது நானும் அந்த ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்கிறேன். பீட்டர் எங்க்ரன் கனடாவுக்கு வந்து அவர் சபையில தான் நான் நம்பரா இருந்தேன் ரொம்ப நாள். என்னுடைய சபை கூட அவருடைய சபையினுடைய கிளை சபை தான். பீட்டர் எங்க்ரன் ஆப்பிரிக்கா தேசத்தை கலக்கினவர். மத்திய தெற்கு அமெரிக்காவை கலக்கினவர். அவருடைய ஒவ்வொரு கூட்டத்திற்கும் 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் வரும் கூட்டங்கள். எந்த பாப்டிஸ்ட் ஊழியக்காரங்களுக்கு 1 லட்சம் கூட்டம் வந்தது? யாருக்கு வந்தது? ஒருத்தருக்கு வரலையே. ஆயிரக்கணக்கில் வந்தாலே ஆச்சரியமே. ஆனா இந்த பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் இவ்வளவு பேரை சொன்னமே, இவ்வளவு பேருடைய மீட்டிங்களுக்கு பத்தி எல்லாம் வீடியோ இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா குறைந்தது 1 லட்சம் இல்லைன்னா 3 லட்சம் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்?
Pentecostal revival. Because of the Holy Spirit. ஏன் நம்முடைய அருமையான ஊழியக்காரர், தமிழ்நாட்டு ஊழியக்காரர் பிரதர் DGS தினகரன், இப்ப அவர் பால் தினகரன் என்ன பண்றாருங்க பல விதமா பேசுறாங்க. நான் am not going to go into those details. ஆனால் DGS தினகரனை பத்தி எனக்கு நன்றாய் தெரியும். அவர் மெட்ராஸ்ல மெரினா கடற்கரையில கூட்டம் போடும் பொழுது குறைந்தது 3 லட்சம் பேர் வருவாங்க. How is it possible? Pentecostal revival, பரிசுத்த ஆவியின் revival. ஹலோ. ஆனால் இப்பொழுது எழுப்புதல் என்றால் என்னவென்றே தெரியாமல் எழுப்புதலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு வருத்தம் என்னவென்றால், இந்த பாப்டிஸ்ட் சபையினர் அந்த ரிவைவல் எல்லாம் முதல் நூற்றாண்டோடைய முடிஞ்சு போயிடுச்சுன்னாங்க. ஐயா, 20ஆம் நூற்றாண்டுல அது நடந்தது. ஐயா, என்னுடைய கண்ணால பார்த்திருக்கிறேன். ஐயா, நீங்க என்கிட்டயே இதெல்லாம் நின்று போச்சு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா நான் இப்படியே ஒத்துக்கொள்ளுவேன். சரி, இங்கிலாந்து தேசத்துக்கு போவோம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 11 பேரை மரணத்தில் செத்த மனிதர்களை உயிரோடு எழுப்பினவர், பென்டிகாஸ்டல் ரிவைவலை கொண்டு வந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த். படிங்க போய் இன்டர்நெட்ல. அவர் யாரு தெரியுமா? இஸ் a cobbler. காப்லர்னா யாரு? செருப்பு தைக்கிறவர். பேதுருவாக மீன் பிடிக்கிறவர். இந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த் செருப்பு தைக்கிறவர், தொழிலாளி, செருப்பு தைக்கிற தொழிலாளி. கர்த்தர் அவரை எழுப்பினார், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார், பரிசுத்த ஆவியின் வரங்களை பொழிந்தருளினார். பெந்தேகோஸ்தே ரிவைவலை இங்கிலாந்து தேசம் முழுவதும், ஐரோப்பா தேசம் முழுவதையும் கொண்டு வந்து அசைத்தார். இவங்கெல்லாம் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை விட, என்னை விட அதிகமான அற்புதங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு இவங்க கொடுக்கிற வழக்கம்லாம் எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஸ்மித் விகில்ஸ்வர்த், வில்லியம் பிரன்னன் இப்படிப்பட்ட ஊழியர்கள்லாம் 10க்கும் மேற்பட்ட மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள். அது இயேசு கிறிஸ்து செய்ததை விட அதிகமான பெரிய கிரியைகள் என்று சொல்லுவதா, அல்லது இவங்க என்னமோ உளறி கொண்டிருக்கிறாங்க இதை போய் சொல்றதா? எனக்கு அதை சொல்றதுக்கு எனக்கு வாய் வர மாட்டேங்க. ஏன்னா அவருடைய பிள்ளைகளா இருந்த ஊழியக்காரர்களாகிய சிலர் அப்படி செய்திருக்கிறார்கள். பேதுரு செய்தார். இந்த பாப்டிஸ்ட் பீப்புள் எல்லாம் சொல்றாங்க அது முடிஞ்சு போச்சு, செசேஷனிசம். ஆனால் பென்டிகாஸ்டல் ரிவைவல் என்னன்னா கண்டினியூஷன். இது தொடரும் கதை. பாப்டிஸ்ட் சொல்றது முடிந்து போன கதை. எதை நீங்கள் விசுவாசிக்க போகிறீர்கள், எதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், உங்களிடத்திலே நான் விட்டு விடுகிறேன். Do you believe in cessationism or do you want to believe in continuationism? I believe in continuation. இன்றைக்கு நடக்கும். Why? Jesus Christ is the same yesterday, today and forevermore. அவரே மாறலங்கும் போது இவங்க செசேஷனிசம் சொன்னா நம்ம ஒத்துக்க முடியுமாங்க? ஒத்துக்க கூடாதுங்க. ஹலோ, இட்ஸ் நாட் சீஸ்ட், இட்ஸ் கண்டினியூயிங். It continued in the 20th century, but towards the end of the 20th century, all these Pentecostal people compromised with other churches and brought a shame to the Pentecostalism. That's what I would say. But Pentecostalism is not dead. Pentecostal revival is not dead. But these people have not recognized it properly because they want to have an easy go life. They don't want to perform miracles. They don't want to perform healings. பிசாசு இப்படி ஓட்டுறதுக்கு பயந்து சாவுறாங்க. நான் ஆயிரக்கணக்கான பிசாசை ஓட்டிட்டு வந்திருக்கிறேன். ஏன்? இவங்களுக்கு அந்த பெந்தேகோஸ்தே அபிஷேகம் இல்ல. பெந்தேகோஸ்தே அபிஷேகத்தை குறித்து இயேசு என்னங்க சொன்னாரு?
லூக்கா 24:49 உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே நீங்கள் தரிப்பிக்கப்படுவீர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நல்ல கவனிங்க. பெந்தேகோஸ்தே நாளிலே நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தரிக்கப்படுவீர்கள். பேதுரு தரிக்கப்பட்டார், எழுந்து நின்றார், பேசினார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அதற்கு பெயர் தான் ரிவைவல். இங்க 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அங்க 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அதுக்கு பேர் ரிவைவல் இல்ல. அது உங்கள் ஊழியத்திற்கு கிடைத்த பலன். எழுப்புதல் என்றால் என்ன? 3000 பேர் 3ஆம் அதிகாரத்தில், 4ஆம் அதிகாரத்தில் 5000 பேர். ஹலோ, பைபிள் இருக்குதுங்க. இதெல்லாம் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியின் எழுப்புதலின் ரிசல்ட். சரி, இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது வாட் ஆர் தி மார்க்ஸ் ஆஃப் ரிவைவல். வாட் ஆர் தி மார்க்ஸ்? அதனுடைய அடையாளங்கள் என்ன? எழுப்புதல் என்று சொல்லிக் கொண்டு போகிறோமே, வாட் ஆர் தி மார்க்ஸ் ஆஃப் ரிவைவல்? The first marks of revival is a revolution in faith. A revolution in faith. விசுவாசத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாறுதல். அது பெந்தேகோஸ்தே நாளிலே அபிஷேகம் பெற்ற பொழுது வந்தது போல நமக்குள் இப்பொழுது வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பெந்தேகோஸ்தே ரிவைவல் என்பதை மீண்டும் நாங்கள் காண முடியும். இல்லாவிட்டால் காணவே மாட்டீர்கள். Faith. What is the basis of Pentecostal revival? Faith. விசுவாசம். விசுவாசத்தினால் நடக்கும், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அந்த பேசேஜ் எல்லாம் ஒருவரை எடுத்து பிரசங்கம் பண்றதும் இல்ல, ஒருவரை அதை கண்டுக்கிறதும் இல்ல, அதை சபைகளில் சொல்லிக் கொடுக்கிறதும் இல்ல. என்னை அப்புறம் எழுப்புதல் எங்க இருந்து வரும்? எழுப்புதல் நாயகன் யார்? Who is the revivalist? எழுப்புதல் நாயகன் பரிசுத்த ஆவியானவர். Not the pastor, not the minister, not the bishop. எல்லாரும் அவங்கவுங்க பிஷப். இவங்கெல்லாம் எழுப்புதலை கொண்டு வர போறாங்களா? நோ வே. போதகரால் எழுப்புதலை கொண்டு வர முடியாது, பிஷப்புகளால் எழுப்புதலை கொண்டு வர முடியாது, எல்டர்களினால எழுப்புதலை கொண்டு வர முடியாது. எழுப்புதலை யாரால் கொண்டு வர முடியும்? பரிசுத்த ஆவியினாலே கொண்டு வர முடியும். அவரை ஓரம் கட்டிடுறது, அவரை சபையை விட்டு வெளியில போன்றது, அந்நிய பாஷை வேண்டான்றது, அந்நிய பாஷை இல்லாம பரிசுத்த உங்ககிட்ட வரவே மாட்டாரப்பா. திரும்பவும் சொல்லுகிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன், வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், ஒருவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெறாவிட்டால் அவன் பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்பதுதான் உண்மை, சத்தியம். வேதத்தின்படி அதுதான் சொல்கிறான். பேசித்தான் ஆகணும், அதுதான் ஆரம்பம். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியின் வரங்கள் ஒன்றொன்றாக உங்களுக்கு தரப்படும். ஆனால் ஆரம்பமே பெந்தேகோஸ்தே நாளிலே அந்நிய பாஷைகளை பேசினார்கள், அசுசா சீட் ரிவைவல்லே அந்நிய பாஷைகளை பேசினார்கள், வேல்ஸ் ரிவைவல்லே அந்நிய பாஷை பேசினார்கள், சிலானிலே நடந்த சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷனுடைய ஆரம்பத்தில் அந்நிய பாஷை பேசினார்கள். எல்லா இடத்திலேயும் பெந்தேகோஸ்தே ரிவைவல் வந்த எல்லா இடத்திலேயும் அபிஷேகம் பெற்றார்கள், அந்நிய பாஷைகளை பேசினார்கள். இப்ப 20ஆம் நூற்றாண்டுல அதெல்லாம் தேவை அந்நிய பாஷை. அப்ப கடவுளும் உங்களை பார்த்து போயிட்டே இருப்பார். ரிவைவலை நீங்கள் காணவே மாட்டீர்கள். பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்காமல் ரிவைவலை நீங்கள் காண மாட்டீர்கள். சரி, மார்க்ஸ் ஆஃப் த ரிவைவல் போவோம். முதலாவது மார்க்ஸ், முதலாவது குறிப்பு, அதாவது மார்க்னா அடையாளம். சரி, சைன் என்று வைத்துக் கொள்வோம். முதலாவது சைன், when a revival comes there should be mass repentance. அதாவது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு அப்புறம் வருவோம், மனம் திரும்புவார்கள். ரிப்பென்டன்ஸ். பேதுரு பிரசங்கித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில்,
அவர்கள் மனதிலே குத்தப்பட்டவர்களாய். When they heard the message through the Holy Spirit, அவர்கள் மனதிலே குத்தப்படுவார்கள். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் திரும்பவும் 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 சொல்லிக் கொண்டே இருக்கிறது. யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. சத்திய ஆவியானவராக சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை எல்லா பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். Where does the revival start? பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துதலிலேதான் எழுப்புதல் ஆரம்பம். பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்ட 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். எழுப்புதல் ஆரம்பமானது. First sign, first mark of the revival is repentance. In the 21st century நாங்கள் மனம் திரும்புதலை காணவே முடியவில்லை. சபைகள் வளருவதில்லை. ஒரு சபையிலிருந்து ஒரு மீட்டிங் போட்டு அடுத்த சபைக்கு போறான், அந்த சபையில வேற ஒரு நல்ல மீட்டிங் போட்டு அந்த சபைக்கு ஓடுறான். இப்படித்தான் ஒரே ஆளுங்க தான் பல இடத்துக்கு போய் கொண்டிருக்காங்களே தவிர புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களாக யாரையும் காண முடியவில்லை. ஐயா, காண முடியவில்லை. Repentance must start. ஆவியானவருடைய அபிஷேகத்தின் அடையாளமே அதுதான். இரண்டாவது, ரிவைவல் ஆஃப் பேஷன். பேஷன் என்ன தெரியுமா? இரக்க குணம். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இரக்க குணம். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேலே நமக்கு வர வேண்டிய இரக்க குணம். பேஷன். ஐயோ, people are dying, people are going to hell. அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே வரும், வந்தே ஆகணும். அப்பதான் நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று எழுப்புதலுக்கு தயாராக இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். இல்லாவிட்டால் இல்லை. passion, it's a revival of passion. இதுவரையிலும் நீங்க எப்படியோ சும்மா சபைக்கு போயிருப்பீங்க, சும்மா வாரம் வாரம் போவீங்க, காணிக்க கொடுப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, திரும்பி வந்து பழைய மாதிரி உட்காந்துருவீங்க வீட்டில். that is not right. When the revival comes, there will be a passion in your hearts. அது வந்துடும், தன்னால வரும். அழிந்து போறாங்களே, புருஷன் அழிந்து போறானே, ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறானே, பொண்டாட்டி அழிஞ்சு போற, அதெல்லாம் வருங்க, வரணும். பேஷன். மூணாவது, சோல்ஸ். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு நான் லாபம் என்ன என்று இயேசு எங்களுக்கு கற்று தந்து போயிருக்கிறார். பேஷன் ஃபார் சோல்ஸ். ஆத்ம ஆதாய அந்த பாரம், ஆத்ம பாரம் வந்து ஆத்ம ஆதாயத்துக்கு குதித்தெழுந்து ஓட வேண்டும். 19 வயதிலே நான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற உடனே எங்க சுவிசேஷத்தை போய் எப்படி பிரசங்கிக்கலாம், சைக்கிள்ல போவேன், அதுல போவேன், நடந்து போவேன், ஓடுவேன், பஸ்ல கொடுப்பேன், டிராக்ஸை கொண்டு போய் ட்ரெயின்ல கொடுப்பேன், எல்லாம் செய்வேயா. நான் செய்திருக்கிறேன். பேஷன் ஃபார் சோல்ஸ். ஐந்தாவது, ரிவைவல் ஆஃப் பவர். வல்லமையின் எழுப்புதலை காண வேண்டும். ரிவைவல் சொல்லிட்டு வல்லமை ஒண்ணுமே இல்லைன்னா அதுக்கு பேரு ரிவைவல் இல்லைங்க. faith without works is deadங்கிற மாதிரி Holy Spirit without power is dead. பவர் இருக்கணுங்க. ஏன் பைபிள் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுது? பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து வல்லமை அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு பூமியின் கடைசி பரிந்து எனக்காக சாட்சி. பலனடைந்து வல்லமை அடைந்து. பேதுருக்கு வல்லமையை பெற்றான். 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஜெபாலயத்திற்குள் போனான். உட்கார்ந்திருந்த சப்பானியை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று தூக்கி விட்டு போயிட்டே இருக்கான். வல்லமை. எழுப்புதல் வல்லமையை காண்பிக்கும், உலகத்திற்கு கற்றுத்தரும். வல்லமை இல்லாவிட்டால் எழுப்புதல் இல்லை. பரிசுத்தாவி இல்லாவிட்டால் வல்லமை இல்லை. அப்புறம் எங்க எழுப்புதல்? எழுப்புதல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இட் should demonstrate the power of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியின் வல்லமையை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே ரிவைவல் வந்துவிட்டது என்பதற்கு அர்த்தம். இல்லாவிட்டால் அதுக்கு பேர் ரிவைவல் இல்லை, அதுக்கு பேர் ஆட்டம் பாட்டம் போடுகிற ஒரு கூட்டம். இன்னைக்கு ரிவைவல் என்ன நினைச்சிருக்காங்க தெரியுமா?
மேடையில நின்று நல்லா வர்ஷிப் பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம்னு சொல்லி போட்டு ஆடி பாடிட்டு வந்துட்டு ரிவைவல் ஹாஸ் கம். எங்கயா வந்துச்சு ரிவைவல்? அதுக்கு பேர் ரிவைவலா? சாரி டு சே, totally misunderstood the word revival. Revival will demonstrate the power of God. Healings should take place. Demonstration of the power of God should take place. எல்லாம் நடக்கணும். இல்லைன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. Without the demonstration of the power of God, nothing will happen. 1 Corinthians 2 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. நான் வெறும் வாயின் வார்த்தைகளினாலே பேசுகிறவனா இராமல் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் அதிகாரத்தை உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறவன் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். Without the demonstration of the power of God, there is no revival. This is the 5th mark of revival. Where there is revival, there will be miracles. Where there is revival, there will be manifestation of the power of God. Gifts. அடுத்தது, there will be a revival of active evangelism. Active evangelism. சுவிசேஷத்தை செய்ய வேண்டும், சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும், மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்கிற பாரம் அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொங்கிக் கொண்டு வருவங்க. அப்பதாங்க நீ உண்மையா பரிசுத்தாவின் விஷயம் பெற்றிருக்கேன்னு அர்த்தம். ஐயோ, நான் பரிசுத்தாவின் பற்றி அர்த்தத்தை பெற்றிருக்கிறேங்க, பட் நத்திங் இஸ் ஹேப்பனிங். அப்ப நீ பெறல, சும்மா பேர நீ ஒன்னையும் ஏமாத்திக்கிட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கிற. You have not received. I am very sorry to say, the Holy Spirit is not in you. You have not received the baptism of the Holy Spirit. What? According to what the Bible says. நீ எப்படி வாங்கியோ, நீ எப்படி ரிசீவ் பண்ணு சொல்றியோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றால் சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கும் மிஷனரி ஊழியங்கள் செய்வதற்கும் துடித்துக் கொண்டிருப்பார்கள். நாங்கள்லாம் வாலிபர்களா துடித்துக் கொண்டிருந்து ஆயிரக்கணக்கான வாலிபர்களை ஊழியத்திற்கு எழுப்பி இருக்கிறோம். அவங்கெல்லாம் நீங்க நல்லா ஊழியம் செஞ்சு பாஸ்டரா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சரி, அதுக்கு அடுத்தது இங்கதான் பயங்கரமான ஒரு கான்ட்ரோவர்சி. The gifts of the Holy Spirit should be manifested. Gifts of the Holy Spirit. There are 9 gifts. Word of wisdom. It should reveal itself. வெளிப்படுத்தப்பட வேண்டும். Word of knowledge. இது ஒவ்வொன்றையும் வளர்க்கறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்லை. வெளிப்படுத்தப்பட வேண்டும். Gift of faith. விசுவாச வரம். விசுவாசத்தினாலே அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய வல்லமையை பெற்றிருக்க வேண்டும். அதுதான் எழுப்புதலினுடைய அடையாளங்களில் ஒன்று. சுகமளித்தல். எழுப்புதல் வந்துவிட்டது, எழுப்புதல் மத்தியிலே நாங்கள் இருக்கிறோம் என்றால் சுகமளித்தல் என்பது அது பாட்டுக்கு நடக்கணுங்க. பிணியாளிகளை சுகமாக்குறதுக்குத்தான் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவினர் அபிஷேகம் பண்ணினான்னு வேதம் சொல்லுது. அவர் அபிஷேகம் பண்ண பிறகு பிணியாளிகளை சுகமாக்குறவர்களாகவும் பிசாசின் கட்டுகளில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்குறவராகவும் சுற்றித் திரிந்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சொல்லி இருக்கிறவையா. ஐயோ, அற்புதங்களை செய்யும் வரம். அற்புதங்களை செய்கிறதுனா இயற்கைக்கு மேற்பட்ட அசாதாரணமான காரியங்களை செய்கிறதற்கு பெயர் தான் அற்புதங்களை செய்கிற வரம். மழையை நிறுத்தலாம். இன்னும் எத்தனையோ விதமான அசாதாரணமான காரியங்களை நாங்கள் செய்து காட்டலாம். செய்து காட்டினார். ஆலன் என்கிறவர் மழையை நிறுத்தி காண்பித்தார். மோரிஸ் செருனோ என்பவர் வரக்கூடிய மழையை தடுத்து நிறுத்தினார். எத்தனையோ அற்புதங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் ஐயா. சரி, அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு பெயர் அற்புதங்கள். அற்புதங்களை நிகழ்த்தும் வரம். அதற்கு பிறகு தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், அந்நிய பாஷைகளை பேசுகிற வரம், அந்நிய பாஷைகளுக்கு வியாக்கியானம் சொல்லுகிற வரம். 9 வரங்களையும் எழுப்புதலிலே நாம் காண வேண்டும். இவைகளை காணாவிட்டால் அங்கே எழுப்புதல் இன்னும் வரவில்லை என்றுதான் அர்த்தம். These are marks of the revival. Pentecostal revival. பெந்தேகோஸ்தே இல்லாமல் எழுப்புதல் இல்லை.
பரிசுத்த ஆவி இல்லாமல் அவர்தான் எழுப்புதல் நாயகன். அவர் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. பரிசுத்த ஆவியை நாங்கள் ஒதுக்கிவிட்டு எழுப்புதல் வரும் என்று என்னதான் முயற்சி செய்தாலும் எழுப்புதல் வரப்போவது இல்லை. இந்த கடைசி காலத்தில் தானாகவே பின்மாறி முன்மாறி அது மாதிரி வந்து கொட்டிடும். நோ வே சார். இப்படியே சொல்லிக்கிட்டு எல்லாரையும் நீங்களும் ஏமாந்து எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காதீங்க. எழுப்புதல் வரணும்னா அபிஷேகத்தை பெறுங்க, அதை முக்கியப்படுத்துங்க, சபைகளை சொல்லிக் கொடுங்க, சபைகள் அதை அபிஷேகத்துக்கு ப்ரே பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இன்னைக்கு சிபிஎம் 7000 சபை வச்சிருக்குன்னா அவங்க காத்திருப்பு கூட்டம் நடத்துறாங்க, அங்க அபிஷேகம் பெறாங்க, அந்நிய பாஷை இன்னும் பேசுறாங்க. அதை போய் பார்த்துட்டாவது வந்து உங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். சும்மா இல்ல அவங்கள பத்தி அவங்க வெள்ளையும் சொல்லையுமா எல்லாரும் ஏமாத்திட்டு அவங்க ஏமாத்தலையா? அவங்கள பார்த்து நீங்க தான் ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க தான் ஏமாத்துறீங்க. அவங்க ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு ஒரு பட்டம் சூட்டுறீங்க. ஆனா ஆண்டவர் பார்வையில் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. தயவு செய்து தவறாக புரிந்து தவறாக விளக்கம் கொடுத்து தவறாக நடத்தி கொண்டு ஏமாத்தி கொண்டிருக்கிறார். வஞ்சகம். பரிசுத்த ஆவியின் எழுப்புதலின் அடையாளங்கள் இவை இல்லாவிட்டால் அங்கே எழுப்புதல் வரவில்லை என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு எழுப்புதலை குறித்து நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். முடிந்த அளவு எவ்வளவு சுருக்கி பேச முடியுமோ பேசினேன். எழுப்புதலை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எழுப்புதல் நாயகனாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்நிய பாஷையை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு மாறான எந்த கருத்தும் வேதத்திற்கு ஏற்றது அல்ல, வேதத்திற்கு புறம்பானது. விளக்கம் தேவைப்பட்டால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள், கேள்விகளை கேளுங்கள், விளக்கங்களை கேளுங்கள், நான் கற்றுத் தருகிறேன். அதை விட்டு போட்டு அவங்க எப்படி சொல்றாங்க இவங்க எப்படி சொல்றாங்க, அது உங்களுக்கு தான் இஷ்டம். கடைசியில் யூ வில் லூஸ் எவ்ரிதிங். வேண்டாம் பிரதர். அருமையான சகோதர சகோதரிகளே, அதை நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். கர்த்தர் எங்களை வழி நடத்துவாராக. ஒரு ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த ஆவியே எழுப்புதலின் நாயகன் என்பதை இந்த நாளிலே நாங்கள் விளங்கிக் கொண்டோம். ஆனால் பரிசுத்த ஆவியை ஒதுக்கி வைத்துவிட்டு புறம்பே தள்ளிவிட்டு எழுப்புதலுக்காக நாங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் எழுப்புதல் வராது என்பதை எங்களுக்கு நீர் கற்றுத்தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய காலத்திலே மீண்டும் ஒரு பெரிய எழுப்புதலை காண எங்களை உயிர்ப்பியும் எங்களை உற்சாகப்படுத்தும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வழிவகைகளை ஏற்படுத்தித்தார். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீரே ஆவியினாலே நிரப்பி எழுப்புதலை காணும்படியாயும் எழுப்புதலிலே பங்கு பெறும்படியாயும் கிருபையாய் வழி நடத்துவீராக. உங்களுடைய கரங்களிலே எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம் அடுத்த கிழமை.